இன்றைய தியான வசனம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஆபிரகாம் லோத்தை பார்த்து வாக்குவாதம் வேண்டாம் என்று சொன்னார். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளையுடைய சீமானாய் இருந்தார். அதனால் ஆபிரகாம் நினைத்திருந்தால் லோத்திடம் வாக்குவாதம் செய்திருக்கலாம். பணம் அதிகமாக இருக்கும்போது எதை வேண்டுமானாலும் அவர் செய்திருக்கலாம். ஆபிரகாம் எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை, லோத்துக்கு விரோதமாக செய்யவில்லை. ஆபிரகாம் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்ததினால் வாக்குவாதம் செய்யவில்லை. கர்த்தர் ஆபிரகாமை சிநேகிதன் என்று அழைக்கிறார், விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கிறார், சத்தியத்தை நன்கு அறிந்திருந்தார். அதே போல கடவுள் நம்மிடம் வாக்குவாதம் வேண்டாம் என்று எதிர்பார்க்கிறார். குடும்பத்தில் சண்டைகள் வரலாம், அல்லது உறவுகளில் விரிசல்கள் வரலாம். அப்பொழுது நாம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். நாம் கடவுளிடம் உறவு வைத்திருக்க வேண்டும். நல்ல ஐக்கியமாக இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனை தேவனிடம் சொல்லி ஜெபிப்போம். அப்போது நமக்கு நல்ல முடிவை தருவார். வாக்குவாதம் செய்ய மாட்டோம். ஜெபம். இந்த சத்தியத்தை கொடுத்ததற்காக சோத்திரம். ஆபிரகாமை போல வாக்குவாதம் இல்லாமல் குடும்பத்தில் பொறுமையாக சமாதானமாக வாழ உதவி செய்ய வேண்டும். தாழ்மை குணத்துடன் வாழ வேண்டும். ஆமென்.